ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா முட்டை பிரியாணி தான். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 3 முட்டை ஆயில் விட்டு ஆட் பண்ணிட்டேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொடிசு பொடிசாக நல்லா வெந்து வரணும். அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வரணும். நல்லா ட்ரை ஆயிடணும். அதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அதே கடாயில் ஆயில் விட்டு கொஞ்சம் ஸ்பைசினஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு தான் நான் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி செஞ்சால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே உப்புமாவுக்கு செய்வாங்கள்ல சேமியா, அந்த சேமியா. பாருங்கள், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. பாருங்கள், தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு எப்படி சேர்ப்போங்களோ அதே மாதிரி நம்ம தூளெல்லாம் சேர்த்துக்கணும். அதுதான் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பாருங்கள், இந்தளவுக்கு கொதித்து வரணும். கொதித்து வந்தவுடனே நான் ஒரு பேக்கெட் பாருங்கள் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்க தண்ணி கரெக்டாக ஒரு பேக்கெட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்த மாதிரி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம முட்டை பொரிச்சு வச்சுருந்தாலும் அது எடுத்து கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான முட்டை சேமியா பிரியாணி. அவ்வளோதான், நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.